தாவீதை குறித்து பார்க்குறோம். யுத்தத்தில் வல்லவனாக இருந்தார். எந்த யுத்த பயிற்சிக்கும் போகல. ஆனால் யுத்தம் செய்யக்கூடிய அபிஷேகத்தை தேவன் அவருக்கு கொடுத்திருந்தார். ஒரு எதிரிகள் கூட அவரை மேற்கொள்ள முடியல. பல ஜாதிகள் இருந்தாங்க. அதில் ஒரு ஜாதி கூட தாவீது மேலே கை போட முடியல. அத்தனை எதிரிகளையும் தாவீதுடைய கையில் கொடுத்தார். அது மட்டும் இல்லை, எல்லா ஜாதிகளுக்கும் தாவீதுன்னு சொன்னாலே ஒரு பயம் தேவனே அனுமதித்தாராம். தாவீதுடைய ராஜ்யம் கீர்த்தியும் புகழ்ச்சியும் மேன்மையுமா இருந்துச்சு. அவரை போல யாருமே ஆட்சி செய்ய முடியாதுங்கிற அளவுக்கு இன்றைக்கும் யூதர்களுடைய வரலாறுல தாவீதுடைய ஆட்சி சிறந்து விளங்குது. அப்போஸ்தலர் புத்தகம் 13ஆம் அதிகாரத்தில் கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார், தாவீது என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன். தேவஜனமே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை அற்பமாக இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையை யார் உயர்த்த முடியும்? யார் ஆசீர்வதிக்க முடியும்? என்னுடைய சூழ்நிலை அவ்வளவு மோசமாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தருக்கு மாத்திரம் நீங்கள் பயந்துருங்க. கர்த்தருக்கு மாத்திரம் நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருங்க. உங்கள் சூழ்நிலை யாருமே உதவ முடியாத சூழ்நிலையாக இருக்கலாம். தாவீதோட வாழ்க்கை அன்றைக்கி அப்படி தான் இருந்துச்சு. எனக்கு எதிர்காலம் இருக்குதா அப்படிங்கிறத அவரை நினச்சார். என்றைக்குமே மரணம் சவுலுக்கும் தாவீதுக்கும் இடையில ஒரு அடி தூரமே மரணம் இருந்துச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் தேவன் சவுல் கையிலையோ, கோலியாத் கையிலையோ, சிங்கம் கரடியோட கையிலையோ, புறஜாதிகள் கையிலையோ, சத்துருக்கள் கையிலையோ, ஒருத்தர் கையிலையும் தாவீதை ஒப்பு கொடுக்கல. தேவஜனமே, உங்களுக்கு விரோதமாக இன்னைக்கு அநேகர் எழும்பலாம். கர்த்தர் உங்களோட இருக்கிறபடினால அவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி நினைத்திருக்கிறார். உதவி செய்ய மனிதர்கள் இல்லாமல் இருக்கலாம். சூழ்நிலைகள் எல்லாம் எதிர்மறையாக இருக்கலாம். அநேகர் சத்துருக்களாக கூட இருக்கலாம். ஆனால் பயப்படாதீங்க. பயப்படவோ கலங்கவோ வேண்டாம். கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார்.